தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது கேள்விப்பட்டதிலிருந்து கணக்கிலடங்காதவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும். நான் உத்தேசித்திருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வையும் நாங்கள் நடத்த முடியாமல் போய்விடும். எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 30 ஆண்டுகளில் நான் ஆற்றிய ஆங்கில உரைகளின் தொகுப்புகள் 4 வால்யமாக அது அச்சிடப்பட்டு அதை டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வெளியிடுவதென்று திட்டமிடப்பட்டது. மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவருமான மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் அந்த நூல்களை வெளியிட இருக்கிறார்கள். நான் பல நாட்களுக்கு முன்பே அந்த நாளில் நீங்கள் டெல்லிக்கு வந்து அந்த நூல்களை முதல் பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சகோதரர் யோசப் விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள், இசைவளித்தார்கள். ஆனால் இந்த செய்தி பரவியதற்கு பிறகு புதுடில்லியில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது கேள்விப்பட்டதிலிருந்து கணக்கிலடங்காதவர்கள் அலைபேசியில் பேசியோர், நேரில் வந்தோர், நண்பர்கள் மூலம் தகவல் அனுப்பியோர் நாங்களும் அங்கே வர வேண்டும், எங்களுக்கு தனி அனுமதி சீட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டபோது 1000 பேர் வருவதற்கு அந்த மண்டபத்தில் 700 பேர் தான் உள்ளே உட்காரலாம். அதிகபட்சம் ஒரு 300 பேர் வெளியிலே ஸ்கிரீன் போட்டு உட்காரலாம். பல்லாயிரக்கணக்கிலே வருவார்களானால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏற்படுகிற சங்கடத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதை நான் ஆழமாக யோசித்து நானே நம்முடைய முதல்வர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதை தவிர்த்து விடலாம் என்று கருதி அவர்களிடம் இந்த சிரமங்கள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கில் ஏன் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளமாக திரண்டு வந்து விட்டால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய முடியாது. நான் உத்தேசித்திருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வையும் நாங்கள் நடத்த முடியாமல் போய்விடும். எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் அதே நூல்கள் தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் ஒரு மாதத்திற்குள் அந்த மொழியாக்கம் முடிந்துவிடும். அது முடிந்த பிறகு நாடாளுமன்றத்தில் வைகோ என்ற தலைப்பிலான அந்த நூல்களை தமிழிலே ஆங்கில உரைகளை மொழியாக்கம் செய்த தமிழிலே வெளியிடுவதற்கு நீங்கள் சென்னையில் நீங்கள் அதை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மகிழ்ச்சியோடு அவசியம் அதில் நான் கலந்து கொள்கிறேன், நான் வெளியிடுகிறேன் சொல்லிவிட்டார்கள். யார் யாரை அழைப்பது என்பதும் கூட கலந்து ஆலோசித்து தோழமை கட்சியினரை அதை போல இந்த உரைகளை வாங்குவதற்கு சற்று நல்ல தகுதியுள்ளவர்கள் என்று நாங்கள் யாரை தீர்மானிக்கிறோமோ அவர்களை அழைத்து நாள் தேதி என்பது கலந்து ஆலோசித்து இந்த நூல் தயாரான பிறகு அந்த நூல்கள் இங்கே வெளியிடப்படும். முதலமைச்சர் அவற்றை வெளியிடுவார்.
அந்த நிகழ்வு சென்னையிலே நடைபெறும். எந்த இடம், எந்த தேதி என்பது முறையாக செய்தியாளர்களுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு தெரிவிக்கப்படும்.